நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எந்த மாதிரி இருக்குது? நீங்கள் டாக்ஸிக்கான பீப்புள் கூட தான் இருக்கீங்களா, அல்லது ஒரு கரெக்டான இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுக்கான முன்னேற்றம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ எனக்குமே ஒர்க் என்வரான்மெண்ட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கவங்க எல்லோருமே உங்களுக்கு ஹைக் கிடச்சிடுச்சு, உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடுச்சு, நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போக போகிறீங்க, நீங்கள் நல்ல இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் முதல்ல உங்களை பற்றி குறை கூறுறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கூட பேசினாங்க, அதனால தான் இவங்களுக்கு இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னுடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி எஃபர்ட் போட்டாலும் அதற்கு பலன் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துருவாங்க. ஸோ எனக்குமே ஒர்க் என்வரான்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சர்க்கிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முன்னேற்றத்தையே கொடுக்காது. ஏன்னா எல்லோருமே சம்பளத்துக்காக தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க அவங்களும் முன்னேற்றத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா அங்கே பொறாமல் போட்டி தான் வரும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இப்போ புரியலன்னா கூட கட்டாயம் வாழ்க்கையில் என்னைக்கானா ஒரு நாள் உங்களுக்கு இதை புரியும். ஸோ இப்போ இந்த தருணத்தில் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துட்ருக்க மெசேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க. உங்களை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. நீங்கள் போன அடுத்த நிமிஷமே உங்களை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா நல்லதுமே அங்கே மறந்துடும். நீங்கள் பண்ண எல்லா நன்மைகளும் போயிடும். நீங்கள் பண்ண ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மட்டும் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் வச்சு நீங்கள் அப்படி தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அவேர்னஸ்லேயே இருங்க. எதை பகிர்ந்துக்கணும், பர்சனலாக எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லணும், பர்சனல் விஷயங்களை எதை ஷேர் பண்ணிக்கணும், எதை ஷேர் பண்ணிக்க கூடாதுன்ற அந்த அவேர்னஸ் முதல்ல உங்ககிட்ட இருக்கணும். அடுத்ததாக மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டியோட ஒரு இடத்துல நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. இது மோஸ்ட்லி பிகினராக இருந்தீங்க, நீங்கள் இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் பொழுது கட்டாயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் அவேர்னஸில் இருங்க. அவேர்னஸில் இருக்கிறதால நீங்கள் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அங்கே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்க, உங்களை நீங்கள் அங்கே காப்பாற்றிக்கிறீங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு இருங்க. எல்லார்கிட்டையும் எல்லாமே சொல்லாமல் யார்கிட்ட என்னென்னத்தை சொல்லலாம், நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம சொல்லணும், எந்த அளவுக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த மெச்சூரிட்டியை வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருங்க. எல்லோரும் கூடயும் ஒற்றுமையாக இருங்க. பட் யார்கிட்டையும் அட்டாச்மெண்ட்டோடு இருந்துக்காதீங்க. எல்லோருமே இந்த காலம் மாதிரி தான், மாறத்தான் செய்வாங்க, நிலையானவங்க கிடையாது. உங்கள் அன்பை பகிருங்க, ஆனால் அன்புக்காக அங்கே ஏமாலியாக இருந்துடாதீங்க. தேங்க்யூ.